ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. இந்த கும்ப ராசிக்கு 108 நாட்கள் பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது ராஜகிரகங்கள் குரு, ராகு, சனி. இப்போ லக்னத்தில் அல்லது ராசியில் ராகுனுடைய நட்சத்திரமே இருக்கு. அப்போ அவர் சுயபலம் பெறுகிறார். அவரே ஒரு பிரம்மாண்டம். அப்போ சிந்தனையை செயல்பாடுகளை வேகம் பண்ணி விடுவார். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிற இந்த 108 நாளில் ஜூன் வரைக்குமே ராகு இருப்பார். சனி தான் மே 16 முடியுது. அப்போ கிட்டத்தட்ட அதுக்கும் மேலே ஒரு மாதம் 140 நாளே வச்சுக்கலாம். அப்போ ராகு திசையோ புத்தியோ நடக்கிறவங்களுக்கு 12 வேற வேலை செய்வார். அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எப்போவுமே ஒன்றுன்றது நல்லது. ஒன்றுன்றது நம்ம எதையுமே தீர்க்கமாக செய்கிறது, முடிவெடுத்து செய்கிறது, வெற்றிகரமாக செய்கிறது, பாசிட்டிவாக செய்கிறது, சுயபலத்தோடு செய்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அதே 12 இயங்கும்போது அந்த 1ஆம் இடம் வீழ்ச்சி அடைகிறது. அப்போ என்ன ஆகும்னா வில் பவர். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லட்டி இருக்கிறாருன்னா அவருடைய நம்பிக்கை போச்சுன்னா ஒன்று எல்லாம் போச்சு இல்லை. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்களாகட்டும், வேலை செய்கிறவங்களாகட்டும், குடும்பத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிறவங்களாகட்டும், அந்த சுயபலம் என்பது சோர்வடைந்து விடும். அதனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது ராகு நடக்கிறவங்களுக்கு. இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மே 16 வரைக்கும் இருக்கார். சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. அப்போ 2ஆம் இடத்துல இயக்கும்போது அவர் என்ன கும்பமாகவே மாறிடுறார். மீனத்தில் பலனை தர வேண்டியவர் கும்பத்தின் பலனை தர்றேங்கிறார். இப்போ அதுதான் பிரச்சனை. அதனால் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விஷயம் தொழில், வேலை, சேமிப்பு, பண வருமானம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் தள்ளி தள்ளி கொடுப்பாங்க, அடுத்த மாதமே வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது இந்த சனியினுடைய தாக்கம் 2ஆம் இடம் கையில் காசு அப்படிங்கிறது வேலை செய்யுது. அதே நேரத்தில் பேச்சு, குடும்ப நலம் இதில் நெகட்டிவாக பண்ணுவார். ஏன் அப்படின்னா அந்த பேச்சுக்கு அங்கே மரியாதை வேணும்ல, அது இருக்காது. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு துரதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, குடும்பத்தில் ஒரு அன்லக்கு. எப்போவுமே குடும்பத்தில் சுபத்துவம் இருந்தால் அங்கே சந்தோஷம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தால் அங்கே மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அந்த மாதிரி விஷயத்தில், அகம் சார்ந்த விஷயத்தில் நெகட்டிவாக இருக்குது, பார்த்துக்கணும். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சனி திசா புத்தி நடக்கிறவங்க மட்டும் யோசனை பண்ணுங்க. மற்றவங்க இதை பற்றி கண்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு 2ல் சனி 7.5 சனி மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளை பயப்படுத்திக்க வேண்டியதில்லை. நாம் தான் 7.5 சனி இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் கும்பராசிக்கு இது 7.5 சனின்ற பலன் டாப்பிக்கை மறந்துடுங்க. உங்களுக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடந்தால் சனியை கவனிக்கிறது நல்லது தான். ஏன்னா சனி என்பது நெகட்டிவ் தான். நமக்கு லக்னாதிபதி அல்லவா, ராசி அதிபதி அல்லவா, அவர் அவருடைய நட்சத்திரத்தில் போய் இருக்கிறார் இல்லையா. அப்போ நம்மளுடைய சுயபலத்தை பெருக்குவாருன்னு நினைக்கணும். நம்மளே நம்மளுக்கு எப்படி தீமை செஞ்சுக்குவோம், நம்ம சுபாவம் நம்மளுக்கு தான். அதனால் நம்ம சுயபலத்தோடு இயங்குவோன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் சனி திசா புத்தி நடக்கிறவங்களை மட்டும் இதை பார்த்தா போதும். அடுத்தபடியாக குருவுக்கு வந்தோம்னா 5ல் குரு. அது மட்டுமல்ல 2ஐயும் சேர்த்து இயக்குவார், மீனத்தையும் சேர்த்து இயக்குவார். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். 5ஆம் இடத்தை இயக்குறாரு. ஆமாம், 5ம் ஒரு நல்ல ஸ்தானம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10ஆம் வீட்டுக்கு நெகட்டிவ்னு சொல்கிறோம். 5ஆம் வீட்டை கும்பத்துக்கு 10ஆம் வீடு விருச்சிகம். விருச்சிகத்திலிருந்து 8ல் இருக்கார் இப்போ குரு. அதனால் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் முடங்கிடும். அதுக்கு ரொம்ப நம்ம வருஷ பலன் சொல்லும் போதே அதை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி பிரச்சனையில் கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்குது. அதை சுத்தமாக முடங்கிச்சின்னு எடுக்காமல் ஓரளவுக்கு இயங்க வைக்குது அந்த உற்பத்தி சார்ந்த தொழில். ஏன்னா 2ங்கிறது 10க்கு திரிகோணம், 10க்கு 5. அப்போ 10க்கு 8, 10க்கு 5 மாறுறதுனால 10 நல்லா இருக்கும். அப்போ தொழில் நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பண வரவு வரும். அது மட்டும் இல்லை, இந்த 5ஆம் இடங்கிறது ஷேர் மார்க்கெட். இந்த குரு திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் அவங்க ஜாதகத்தில் குரு பாசிட்டிவாக இருக்காங்களோ நிச்சயமாக அள்ளிடுவாங்க.
ஷேரில் வந்து மிகப்பெரிய ஒரு பூமிங் வந்து இந்த 108 நாளில் கிடைச்சிரும். அதே மாதிரி யூக வியாபாரம் பண்ணுறவங்க, கமாடிட்டிஸ் பண்ணுறவங்க, கலைத்துறையில் சம்பாதிக்கிறவங்க, நடிகர்களாக இருக்கிறவங்க, எதெல்லாம் மூளை உழைப்பில் பண்ணுறீங்களோ, கமிஷன் வகை, ஆர்ட்ஸு, எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதிலெல்லாம் பணம் வந்துடும், அருமையாக வந்துடும். குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. இப்போ மீனம் என்பது 5க்கு 10ஆம் வீடு. அப்போ குழந்தைகளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். மெயினாக குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டம், நீதித்துறை, ஃபைனான்ஸ், இந்த 3மே டெவலப் ஆகும். அற்புதமான அமைப்பு குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கும்பத்துக்கு. ஏன்னா கும்பம் வந்து அங்கே இருக்கிறதே பூரட்டாதி. கும்பத்தில் இருக்கிறவரை 1ஆம் இடத்துல பூரட்டாதி, 5ஆம் இடத்துல புனர்பூசம், 9ஆம் இடத்துல விசாகம். இந்த 1, 5, 9 காம்பினேஷன் இவங்களுக்கு பணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுதான். அற்புதமான காலகட்டம் தான் காலகட்டம். ஆனால் நீங்கள் 5-2 கனெக்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த 5-2ங்கிறது எப்படிப்பட்ட பணம் வரப்போகுது? அதான் மூளை உழைப்பு. இப்போ பெரிய பெரிய கமிஷன் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க ஜாப் ஒர்க் மாதிரி. ஆமாம் ஆமாம், ஜாப் ஒர்க்குங்கிறத விட கன்சல்டிங் பிஸ்னஸ். பேசி சம்பாரு 5னாலே எப்போவுமே அது வந்து மூளை உழைப்பு. அது கலை சார்ந்து இருக்குங்களா ஐயா? இப்போ நடிகர்களுக்கு நல்லா வரும். 5ஆம் இடம் நடிப்பு, 5ஆம் இடம் மியூசிக் டைரக்ஷன், 5ஆம் இடம் வந்து பரத கலைகள், ஸ்போர்ட்ஸ்மேன். இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து சம்பாதிக்கக்கூடியது அல்லது ஸ்போர்ட்ஸில் மெடல் வாங்குறதுக்கெல்லாம் இது நல்ல டைம் குருவுக்கு. 5ஆம் இடத்துல இருக்கிற அத்தனை விஷயமும் வேலை செய்யும். 5ஆம் இடம் தான் குழந்தை. ஸோ 5ல் இருக்கிற அத்தனை விஷயமும் நமக்கு பணமாக மாறுது. ஒரு அகம் சார்ந்த பாவம் புறம் சார்ந்த நன்மையை தருகிறது. அப்படி எடுத்து ஒரு 4 வருஷமாவே ஒரு பணம் ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கு, கேட்டு போனாலும் வர மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பணம் எல்லாம் இந்த நேரத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ராகு நடக்கிறவங்களுக்கு கிடைச்சிருங்க தசா புத்தியில். ராகு வந்து மகரத்தையும் சேர்த்து இயக்குவார். இந்த மகரம் என்கின்ற 12ஆம் இடம்தான் கொடுத்த பணம். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் இப்போ ராகு திசை, குரு, சனி, இந்த 3 காம்பினேஷனில் எப்படி வந்தாலும் கிடைக்கும். 3மே நல்லா இருக்கு. ராகுவும் நல்லா இருக்கு, குருவும் நல்லா இருக்கு, சனியும் நல்லா இருக்கு. ராகு குரு என்பது இவங்களுக்கு அகம் சார்ந்த கிரகங்கள். கும்பத்திலேயே இருக்கு, சதயமும் இருக்கு, பூரட்டாதியும் இருக்கு. சனி மட்டும்தான் 2ல் கனெக்ட் ஆகிறார், பண விஷயத்தில் கனெக்ட் ஆகிறார். அதுலேயும் அவருடைய ஆதிபத்திய வீடு கும்பங்கிறதுனால இப்போ அவரும் நமக்கு நன்மை தர்றார். அப்போ இந்த 3 பேருமே பாசிட்டிவ். சிறப்பு. ஐயா, அந்த நோய் சார்ந்த விஷயங்கள்லாம் கம்மியாகுமா? இப்போ ராகுவை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். ஏன்னா ராகு வந்து தன் பாவத்தை இயக்குவதோட 12ஆம் பாவத்தை இயக்கிறார். இந்த 12ஆம் பாவம் என்பது ஹாஸ்பிட்டலைசேஷன் அல்லது 6ஆம் இடத்துக்கு ஒரு சிகிச்சை பண்ணுறது, நோய்க்கு உண்டான சிகிச்சை பண்ணுறது, ஏதோ ஒரு மருத்துவ செலவு பண்ணுற இடம் 12ஆம் இடம். ஸோ அந்த விஷயத்தில் நோய் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கணும், கடன் சம்மந்தப்பட்டதுலையும் பார்த்துக்கணும், வழக்குகள் நடக்கிறவங்களும் பார்த்துக்கணும். இந்த 108 நாட்களில் ராகு திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இது மாதிரி சிக்கல்கள் இருக்குது. இந்த கடன் சொன்னீங்க, இப்போ கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு பாசிபிள் இருக்கா? குரு திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. ராகு திசாபுத்தி நடக்கிறவங்க வாங்காமல் இருக்கிறது நல்லது. கிடைக்கும், அதனால் மறுபடியும் சுமை ஏறும், அதனால் தவிர்க்கிறது நல்லது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ராகுனுடைய பீரியட் நடக்கிறவங்களுக்கு மாற்று வேலைகளுக்கு போகலாம். அடுத்த வேலை, புது வேலை, அதில் ஃபீல்டு, இப்போ அதே ஃபீல்டு அல்லது இப்போ வேறு கம்பெனி மாறிட்டாங்கன்னா அற்புதமாக இருக்கும். 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்குது, அதனால் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உழைப்புக்கு ராகு நன்மை செய்கிறார், ஆனால் ஆரோக்கியத்துக்கு கெடுதல் செய்கிறார். குரு 2க்குமே நன்மை செய்கிறார். சனி வந்து பணத்துக்கு நன்மை செய்கிறார், நம்மளுடைய சுயபலம் பெருக செய்கிறார். அதனால் சனியும் குருவும் நியூட்ரல் தான், நமக்கு பாசிட்டிவ் தான். ராகு மட்டும்தான் கெடுதல். சிறப்புங்கய்யா. ஐயா, இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் எதுங்கய்யா? இவங்களுக்கு வந்து சனி புதனவை ஆக்டிவேட் பண்ணணும் பணத்துக்காக. நீங்கள் கேட்கும்போது 2ஆக கேளுங்க. பொருளாக. அதாவது அகம் சார்ந்த அதிர்ஷ்டம், புறம் சார்ந்த அதிர்ஷ்டம். இப்போ ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டமான தொழில்னு கேட்பார், ஒருத்தர் எனக்கு அதிர்ஷ்டமான குடும்ப வாழ்க்கையோ புத்திர பாக்கியமோ கேட்பார்.
அதனால் இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் நம்ம நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் சிஸ்டத்தில் உயிர் பற்று பொருள் பற்றுன்னு சொல்கிறோம். இப்போ உயிர் பற்றான விஷயத்துக்கு அதிர்ஷ்டம்னு எடுக்கும் பொழுது நமக்கு லக்னத்தில் அல்லது ராசியில் இருக்கிற ராகுவும் குருவுமே தருவாங்க. திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இதெல்லாம் உயிர் பற்றான நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல உறவினர்கள், நல்ல குழந்தைகள், நல்ல ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வந்து ராகுவும் குருவும். இந்த 6 நட்சத்திரங்கள். பொருளாதார சார்ந்த அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு வரும்போது சனியும் புதனும். அதாவது பூச மனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 6 நட்சத்திரங்களை பயன்படுத்தணும். சனிக்கு வந்து ஆஞ்சநேயர், கருப்பராயன், முனீஸ்வரர், சனீஸ்வரர், திருநள்ளாறு இந்த வழிபாடுகளை பண்ணணும். ப்ளூ கலர் ஆக்டிவேட் பண்ணணும். அரச மரம், வேப்ப மரம், மகிழ மரம் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். அதே புதன் எடுத்துட்டிங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி பெருமாள் வழிபாடு, திருவெண்காடு, மதுரை போயிட்டு மீனாட்சி சொக்கநாதரை வழிபடுறது, க்ரீன் கலரை ஆக்டிவேட் பண்ணுறது, க்ரீனிஷாக சாப்பிட்றது, இதெல்லாம் க்ரீன் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறது, எமரால்டு ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் புள்ளி விவரமாக அவங்க ஜாதகத்தில் பார்த்துட்டு ஒருத்தருக்கு சனி வரும், ஒருத்தருக்கு புதன் வரும். இன்னும் டெப்த்தாக பிரிச்சோம்னா அப்போ சனி வர்றவங்களுக்கு ப்ளூ சஃபைர் யூஸ் பண்ணலாம், புதன் வர்றவங்களுக்கு எமரால்டு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ அதிர்ஷ்டம் பொருள் சார்ந்து சனியும் புதனும். சிறப்பாக. அதே மாதிரி துரதிர்ஷ்டம் தரக்கூடியது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இங்கே இருக்கணும். அதாவது வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மூணு கிரகங்களுமே மைனஸ். இப்போ ஜென்ரலாக சந்திரனை வந்து சத்ருன்னு சொல்கிறோம். கும்பத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய நட்சத்திரம் 4, 8, 12 போய் உட்காந்துருச்சு. அதே மாதிரி சூரியனை என்ன சொல்கிறோம், 7ஆம் அதிபதினு சொல்கிறோம். சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுன்னு சொல்கிறோம். அவருடைய நட்சத்திரம் வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இந்த 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தான் செவ்வாய். ஆனால் அந்த செவ்வாய் வந்து சனிக்கு எதிரி இல்லவா. மிருகசிரிஷம், அவிட்டம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் ஆகாது. ஆக மொத்தம் இந்த 9 நாட்கள் வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி ரெட் கலரு, நல்ல க்ரீமி ஒயிட்டு, தண்ணி சம்மந்தப்பட்டது, அதாவது தண்ணியில் கண்டன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் தான் அஸ்த நட்சத்திரம் இருக்குது, ஜலம். அதனால் அதில் பார்த்துக்கணும். மெயினாக வந்து இவங்க வாகனம் சம்மந்தப்பட்டதோ, பூமி பாறைகள், மரம், மலை ஏறுதல் இது மாதிரி சம்மந்தப்பட்டதோ, காயப்படுறதோ செவ்வாய்க்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரங்களில் கவனமாக இருக்கும். மிக அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நல்லா நன்றி.